காந்தாரா படத்தில் வரும் பஞ்சுருளி யார் என்று உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இருந்தால் இந்த பதிவை லைக் செய்து உங்களது இஷ்ட தெய்வத்தின் பெயரை கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். பஞ்சுருளி என்பவர் கர்நாடகாவின் கடலோர பகுதியான துளுநாடு மற்றும் கேரளாவின் சில பகுதிகளில் வணங்கப்படும் ஒரு முக்கியமான காவல் தெய்வம். இவர் பொதுவாக க்ஷேத்திரபாலகர் அல்லது நிலத்தின் பாதுகாவலராகவே கருதப்படுகிறார். பார்வதி தேவி கைலாயத்தில் பஞ்சபூதங்களையும் ஐக்கியமாக்கி பஞ்சுருளி என்கின்ற காட்டு பண்டிட்டியை உருவாக்கி அதை வளர்த்து வந்தான். அந்த பன்றிக்குட்டி கைலாயத்தில் இருக்கும் தோட்டத்தை நாசம் செய்தது மட்டுமல்லாமல் சிவபெருமான் வைத்திருந்த கண்மணி அமர்ந்ததை குடித்தது. இதனால் கோபமடைந்த சிவன் அதை கொல்ல துணிந்த போது பார்வதி தடுத்தார். இதனால் சிவன் அந்த காட்டு பன்றியை பூமியில் உள்ள மனிதர்களை தீங்கிலிருந்து காக்கும் ஒரு கடவுளாக வாழும்படி அனுப்பி வைத்தார். இந்த தெய்வத்தை வணங்கும் மிக முக்கியமான சடங்கு பூதக்கோலம். இந்த விழாவில் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் பஞ்சுருளியாக அலங்காரம் செய்து ஆவேசத்துடன் நடனமாடுவார். நடனத்தின் உச்சத்தில் அந்த தெய்வம் அந்த நபரின் உடலில் வந்து கிராம மக்களின் பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு வழங்குவதாகவும் நீதி வழங்குவதாகவும் நம்பப்படுகிறது. இந்த சக்தி வாய்ந்த பஞ்சுருளியை மையமாக வைத்துதான் இப்பொழுது காந்தாரா என்கின்ற திரைப்படம் திரையரங்குகளில் வெற்றிகரமாக ஓடிக்கொண்டுள்ளது. இதை திரையரங்குகளில் கண்டுகளியுங்கள். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.